கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டிலைட் அப்படிங்கிற ஒரு பெரிய டாப் எம்என்சி கம்பெனியில், ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பீப்புள்ஸ் யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த சேனல் லிங்க் இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ டிலைட்டில் ஸோ எனபிளிங் ஏரியாஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனபிளிங் ஏரியாஸ்னால் ஸோ இன்டர்ன்ஷிப்போட பேர் தான். தென் இன்டர்ன்ஷிப்புமே எந்த ரோலுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேனுவல் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு டிலைட்டில் யாராவது தெரிஞ்சவங்க பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்கள் நெய்பராக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்கள் சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அண்ணா அக்காவா யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ரெக்வஸ்டேஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 78452 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா February 19, 2025 தான் வந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூரில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் தான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பெருசாக அவங்க கொடுக்கல. தென் அதுக்கப்புறம் இந்த டீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஜேடி, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன், இந்த க்ரைட்டீரியாஸ் இது மட்டும் தான் முக்கியம். அந்த ஜாப் ரோல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are look for the hire a dynamic QA engineer intern to join our development team. As a QA engineer, you will be required for the engineer to top quality code coding base. You will ensure that these components of the overall application to robots the easy to maintain, and you will be coordinate with the rest of team working in the different layers to infrastructures. Therefore the commitment to collaborative with the problem solving and psychometric the design and quality product is important அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு பின்னாடி QA குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும். அந்த டீமுக்கு தான் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு QA இன்ஜினியராக இந்த ரோலில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு டாப் கோடிங் பீப்புள்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கட்டும், அவங்களோட கோடிங்காக இருக்கட்டும், அதை ரிவ்யூ பண்ணி அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் பீப்புள்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா ஜாப்லையும் கேட்குற மாதிரி காமனாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதை கையில் டச் பண்ணி ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. இது வந்து லிட்டரலி ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டு தான். அதனால் சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரோட குவாலிட்டியும் சரி, இல்லை அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆஸ் அ ப்ரோஸ்பெக்டிவ் கேண்டிடேட் யூ ஷுட், இந்த கேண்டிடேட் கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹேவ் அ பேச்சுலர்ஸ் டிகிரி ஆன் பர்சர்விங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட் டெக்னிக்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில், எபிலிட்டி டு ஒர்க் இன் ஃபாஸ்ட் பேஸ்ட் டைனமிக் என்வரான்மெண்ட் அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில், தென் டைம் மேனேஜ்மெண்ட், பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ் இஸ் அ ப்ளஸ், தென் ஃபெமிலாரிட்டி இன் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட் கேசஸ் ஆஸ் அ ப்ளஸ், ஃபெமிலாரிட்டி வித் பக் ட்ராக்கிங் டூல்ஸ் இஸ் அ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்க பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ இல்லை வந்து கரண்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசிப்ளினாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், இல்லை காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஸோ லைஃப்லையும் சரி, இல்லை வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனலையும் சரி, ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஸ்கில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஜாப்க்கும் காமனாக வந்து ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் கண்டிப்பாக தேவை, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஜாபாக இருந்தாலும் சரி, ஸோ ஐடி ரிலவெண்ட்டாக இருக்கட்டும், நான் ஐடி ரிலவெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஜாப்க்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக மெயின், அதுக்கப்புறம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எபிலிட்டி டு ஒர்க் இன் அ ஃபாஸ்ட் பேஸ்ட் அண்ட் டைனமிக் என்வரான்மெண்ட். ஸோ எந்த ஒர்க் என்வரான்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஒர்க் என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி உங்களை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
தென் அதுக்கப்புறம் அட்டென்ஷன் டு டீட்டெயில், தென் டைம் மேனேஜ்மெண்ட். தென் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்னால் இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து டைமுக்கு டெலிவரி பண்ணணும். இல்லை வந்து நீங்கள் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க ஏதாவது கொரீஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொரீஸ்க்கு வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதை தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 5 மெத்தடாலஜிஸ் இருக்குது. அந்த 5 மெத்தடாலஜிஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ நீட் அ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேஷனோட ஃப்ரீ சர்டிஃபிகேஷனோட கோர்சஸ் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஐ மீன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நான் லிங்க் பின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கட்டும், அந்த கோர்ஸாக இருக்கட்டும், அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியாரிட்டி வித் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட் கேசஸ் இஸ் அ ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு டெஸ்டிங் ரோலில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் கேசஸ் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட் கேசஸ்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். வாட் இஸ் அ டெஸ்ட் கேசஸ் இன் தமிழ், ஹவு டு ரைட் டெஸ்ட் கேசஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு பேசிக் டெஸ்ட் கேசஸ்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதனால் வந்துட்டு இது இவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. தென் அதுக்கப்புறம் ஃபெமிலியாரிட்டி வித் பக் ட்ராக்கிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பக் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பக் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணுறத பக் ட்ராக்கிங் சொல்லுவோம். அந்த பக் ட்ராக்கிங் டூல்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்க. வாட் இஸ் த பக் ட்ராக்கிங் டூல்ஸ் இன் ஐ மீன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன வேணால் க்ரைட்டீரியா கொடுத்து நீங்கள் போடுங்க. இல்லை சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை டீப்சீக்காக இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லிஸ்ட் அவுட் பண்ணும். அந்த டூல்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் லேப்பில், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட மெத்தடாலஜிஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் கொடுக்கல. ஐ மீன் யுவர் ரோல் ஆஸ் அ லீடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கொடுக்கல. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் அடிஷன் லிவிங் அவர் பெர்ஸ்பெக்டிவ் மேனேஜர்ஸ் அக்ராஸ் அவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான இது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி நீங்கள் இங்கேருந்து க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்டர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்டர் டிப்ஸ் தான் நமக்கு வந்து மெயின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வாண்ட் டு ஜாப் சீக்கர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட் அ டிலைட் ஃபீல் ப்ரிப்பேர்ட் அட் அ கான்ஃபிடென்ட் டு ஹெல்ப் வித் யுவர் இன்டர்வியூ. We suggest to have a research to some background about the organization and the business area applying to the click recruiting tips for a Deloitte அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நிறைய பீப்புள்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்க பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போல்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை வந்துட்டு டு டேக் நெக்ஸ்ட் ஸ்டெப் டு ப்ரோக்ரெசிவ் மோட்டிவேட்டட் டீம் ப்ளீஸ் கான்டாக்ட் அவர் ஜெவிஸ்ரே சையத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புளோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ரெக்ரூட்டர் டிப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவள் பர்பஸ் இதெல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் யுவர் ரோல் ஆஸ் அ லீடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த கேண்டிடேட் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப் ரோல் பார்த்தோம். இதுதான் நமக்கு வந்து மெயின். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாபோட டைட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜாப் ரெக்வஸ்டேஷன் ஐடி பார்த்தோம். இன்கேஸ் உங்கள் பீப்புள்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி ஷேர் பண்ணி, ஸோ டெலைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்டேஷன் ஐடி இருக்குது, இதை வந்து ஷேர் பண்ணி எனக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி, ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க ரெஃபர் பண்ண சொல்லலாம். ரெஃபர் பண்ணால் ஈஸியாக உங்கள் ப்ரொஃபைல் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை நான் வந்து அப்ளை பண்ணி எதுக்கும் அப்ளையும் பண்ணி விடுங்க, அதுக்கப்புறம் ரெக்வஸ்டேஷன் ஐடியிலையும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி டெலைட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் அ ரெஜிஸ்டர்ட் யூசர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் அ நியூ அக்கௌண்ட். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து டெலைட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயில் ஐடி இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த க்ரைட்டீரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரியில், ஃபோன் நம்பர், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா, அதுக்கப்புறம் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டேட்டா பேஸில் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த ஜாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மஸ்ட்டு உங்கள் காலேஜ் குரூப்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை யாராவது இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து கோடிங் சைடில் போகக்கூடாது, நான் வந்து கோடிங் இல்லாமல் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஜாப்பும் சரி, இந்த இன்டர்ன்ஷிப்பும் சரி மிகப்பெரிய ஒரு அவங்களோட கெரியரில் ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இதுக்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இல்லை இந்த ரோலுக்கு வந்து எந்த மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ்லாம் பண்ணலாம் சர்டிஃபிகேஷனோட அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த கோர்சஸ்லாம் நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். தென் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸுமே இருக்கும், அந்த டவுட்ஸ் அண்ட் கொரீஸுமே இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் இந்த ஜாபோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாபையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.